250 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தற்பொழுது ஆடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்களை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு இன்றுடன் 255 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் அதில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்களை மீட்டெடுக்க முடியும் என்று திமுகவின் தலைமை முடிவெடுத்திருப்பதாகவும் இதனை அறிந்த செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் தற்பொழுது அவர் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பேசிய பல ரகசிய ஆடியோக்கள் தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரடியாக கொடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள். இதனால் தற்பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஆபத்து என்றே நாம் கூறலாம். ஏன், தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுவதற்கு இந்த ஆடியோ ஒன்றை போதுமானது என்றும் கூறப்படுகிறது. என்ன ஆடியோ என்பதை நாம் பார்க்கும் பொழுது, செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு அமைச்சராக இருந்தபொழுது மாதம் 350 கோடி திமுகவின் அதாவது கோபாலபுர கொள்ளையர்கள் கூட்டத்திற்கு செலுத்தி வந்ததற்கான முழுமையான தகவலை இந்த ஆடியோவில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், எனது கணவரை வெளியே எடுப்பதற்கும் உயிரோடன் மீட்பதற்கும் இந்த ஆடியோ மட்டும்தான் கடைசி ஆயுதமாக இருக்கிறது என்றும் தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்துள்ளதாகவும் தற்பொழுது செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது கூறியிருக்கிறார் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர். இந்த நிலையில்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வரக்கூடாது என்று திமுகவின் சில அமைச்சர்கள் குறிவைத்து கொண்டிருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வாயை திறந்தால் 14 அமைச்சருக்கு மேலாக சிறைக்கு செல்வார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களின் மனைவி மேகலா அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கூறிய ஆடியோக்களும் சரி, வாக்குமூலங்களும் சரி, மிகப்பெரிய ஆபத்தை திமுகவிற்கு உருவாக்கும் என்றும் இதனால் திமுகவின் 14 அமைச்சர்கள் வசமாக சிக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் ஆடியோ கொடுத்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.